பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்கள் எப்பொழுதுமே ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேன்மையான நிலையில் வைக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமான சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அந்த ஜெயம் நமக்கு வருகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம் என்பது ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய சித்தம். அதற்காகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எப்பொழுதும் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், எல்லாவற்றின் மேலும் ஒரு சுதந்திரம் கொள்ளுகிறவர்களாய், சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் சுதந்திரவாளியாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் ஆண்டவருடைய பிள்ளையாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுவோம். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் பிள்ளை ஆனால் சுதந்திரவாளி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் பயப்படாதபடி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆண்டவரால் பிறக்கிற எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தான் ஆண்டவரால் பிறந்தவர்கள். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசிப்போம். ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லாவற்றிலும் ஜெயம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே, படிக்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும் ஒரு ஜெயம் பெற்றவர்களாய், எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே உறுதிப்படுத்துகிறார். ஆகவே விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெயம் பெற்ற ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் விசுவாசிகளின் பட்டியலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலே விசுவாசத்தினாலே ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி சென்று கொண்டே இருந்தார்கள். சத்துரு வெட்கப்படும் அளவிற்கு விசுவாசத்தினாலே அவர்கள் அடையாளங்களாக, அற்புதங்களாக இயேசுப்பாவுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அப்படியே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெயம் பெற்றவர்களாய், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், எல்லாவற்றிலும், மாம்சத்திலும், ஆவியிலும், ஆத்மாவிலும் ஜெயம் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இந்த காலை வேளையிலே நாமும் கூட அப்படித்தான் தைரியம் உள்ளவர்களாய் முன்னேறி செல்ல வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெற்றவன் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே நிச்சயமாகவே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகத்தான் இருப்போம் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் முன்னேறி செல்வோம். அநேக ஜெயங்களை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பலவிதமான தோல்விகள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு முற்றும் ஜெயம் பெற்றவர்களாய் எல்லாவற்றிலும் ஜெயித்து முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.